Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரயில்வே மேம்பாலம் அருகில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய 7வது நாள் எழுச்சி பயணம் அரியலூர் சட்டமன்ற தொகுதி ரயில்வே மேம்பாலம் அருகில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடந்து சென்று சாலையினுடைய இரு மருங்கிலும் திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் பொதுமக்களையும் பார்த்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டவாறே நடந்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அரியலூர் ரயில்வே மேம்பாலம் பகுதியிலே இந்த ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய ரியல் ஷோ தற்பொழுது நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலையின் இரு மருங்கிலும் வென்றிருக்கக்கூடிய பெண்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற எழுச்சியோடு பதாதைகளோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வண்ண கொடிகளை கையில் ஏந்தியும் வண்ண பலூன்களை கையில் ஏந்தியும் சாலையினுடைய இரு மருங்கிலும் வென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மத்தியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரோட் ஷோ என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த அரியலூர் மாவட்டம் ரயில்வே மேம்பாலம் அருகே இந்த ரியல் ரோட் ஷோ நடந்து கொண்டிருக்கிறது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் எழுச்சியோடு அவர்களை வரவேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியும் பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் இங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அரியலூர் என்கிற இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு கடந்த 50 ஆண்டு கால ஆட்சியிலே மக்களை வஞ்சித்திருக்கிறது. பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அவரை சிக்கர் ஒட்டி கொண்டிருப்பதாக மக்கள் மத்தியிலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரியலூரிலே ஒரு சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு அதை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயிகள் ஆண்டு முழுவதும் பயன்பெறும் வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தூத்தூர் வாழ்க்கை கிராமங்களுக்கு இடையேயான கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்டித்தரப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய விதமாக திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் பழைய பாலம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது. எனவே புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கை அந்த மக்களிடையே இருக்கிறது. அதே போன்று குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அரசு சிமெண்ட் ஆலைகள் மூலமாக சுமார் 850 கோடி ரூபாய் மதிப்பிலே புதிய ஆலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலை பல்வேறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2011 முதல் 2021 வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இது நிறுவி கொடுக்கப்பட்டது. அதே போன்று சுமார் 347 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிறுவியது அதிமுக அரசு. ராமநல்லூரிலே 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உயர்மட்ட பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. கொரோனா காலகட்டத்தில் நமது இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் அரிசி மற்றும் காய்கறிகள் போன்ற நிவாரணப் பொருட்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு, அதாவது கடைகள் மூடப்பட்ட நிலையிலே மக்கள் வெளியில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையிலே உலக அளவில் ஒரு பேரழிவு ஏற்படுத்திய கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாத்தது அதிமுக அரசு. தொகுக்கப்பட்ட சுமார் 180 கிலோமீட்டர் அளவிலான சாலைகள் நெடுஞ்சாலைகளை தரம் உயர்த்தியது அதிமுக அரசு. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கண்டிரா தீர்த்தம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிளை ஏரிகளை தூர்வாரி அணைகளை பலப்படுத்தியது அதிமுக அரசு. மருதையாற்றின் குறுக்கே சுப்பராயபுரம் பொய்யூர் இடையே 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டியது அதிமுக அரசு. சுண்டக்குடி மாதையாற்றின் குறுக்கே 12 கோடி ரூபாய் உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுத்தது அதிமுக அரசு. வாரணவாசியில் மருதையாற்றின் குறுக்கே 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. மருதையாற்றின் குறுக்கே இடையாண்டான்குடியில் உயர்மட்ட பாலம் 9.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டை கட்டிக் கொடுக்கப்பட்டது. விலாங்குடி அரசு பொறியியல் கல்லூரி அருகில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தடுப்பணைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. விலாங்குடி மருதையாற்றின் குறுக்கே 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. பெருங்கால் புலத்தூர் சாலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. தத்தனூர் வானத்திரையாண்டி பட்டினம் சாலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுத்தது. சுத்தமல்லி
சோழிலங்குறிச்சி சாலையிலே 2 கோடி ரூபாய் உயர்மட்ட பாலம் அமைத்துக் கொடுத்தது. கள்ளக்குறிச்சி அருகிலே கல்லாத்து ஓடையிலே சுமார் 2 கோடி ரூபாய் தடுப்பணைகள் அமைத்துக் கொடுத்தது. அரசு மருத்துவமனைகள் 10 கோடி மதிப்பிலே உள்கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுத்தது. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கரைவிட்டி பறவைகள் சரணாலயத்தை மேம்படுத்தும் விதமாக ஏரியை தூர்வாரி அணையை பலப்படுத்தியது. காவலர் குடியிருப்புகள் அனைத்தும் கழக ஆட்சியிலே கட்டப்பட்டு திறந்து வைத்து காவலர்களுடைய இல்லங்களுக்கு அவர்கள் வாழ்வதற்கு ஏதுவாக அமைத்துக் கொடுத்தது. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குடிசை மாற்று வாரியம் மூலமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் அரியலூரில் அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கியது அதிமுக அரசு. மாணவர்கள் கல்வி பயில வசதியாக பாலிடெக்னிக் கல்லூரியை கீழ்ப்பாளூரில் அதாவது கீழப்பழுவூரில் அதிமுக ஆட்சி காலத்தில் திறந்து வைக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அரியலூர் தொகுதியில் 2011 வரை மொத்தம் 1353 கோடி 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தியது. இப்படி பல்லாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை அதிமுக அரசு செய்து கொடுத்ததன் ஊடாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்து கொடுத்த திட்டங்களை இன்றைக்கு அதிமுக அரசினுடைய இன்றைக்கு திட்டங்களை பார்த்து மக்கள் எழுச்சியோடு இன்றைக்கு சாலையினுடைய இருபுறங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே செய்யப்பட்ட திட்டங்களை நினைத்து பார்க்கிறார்கள். எழுச்சியோடு சாலையுடைய 2 புறங்களில் நின்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வரவேற்று பார்க்கக்கூடிய, குறிப்பாக அவர்கள் எழுச்சியோடு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2011 வரை அதிமுக அரசுடைய சாதனைகள் என்று பார்க்கிற போது பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு ஆளுகிற அரசு செய்து கொடுத்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே பல திட்டங்களை அறிவித்து கொடுக்கப்பட்டது. அந்த திட்டங்களை இன்றைக்கு ஆளுகிற அரசு எதையுமே செய்து கொடுக்காமல் 50 மாத கால ஆட்சியை இன்றைக்கு கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறது. ஸ்டாலினின் திமுக அரசு திராவிட மாடல் என்று சொல்லி மக்களுடைய வயிற்றில் அடித்ததுதான் மிச்சம் என்று மக்கள் வேதனையோடு நினைத்து பார்க்கிறார்கள். இன்றைக்கு அந்த எழுச்சியைத்தான் இன்றைக்கு அரியலூர் ரயில்வே மேம்பாலம் அருகே பார்க்க முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என இங்கே திரண்டு உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறேன் உங்களோடு என்று எழுச்சியோடு இன்முகத்தோடு புன்சிரிப்போடு புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், அரசு கொறடாவாக இருந்தவர், மாவட்ட கழக செயலாளர் தாமரை ராஜேந்திரனோடு அவர் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் அவரோடு நடந்து கொண்டிருக்கிறார். ஏராளமான அதிமுகவுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவருமே இந்த பகுதியில் இருமருங்கிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதியிலே நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட திட்டங்களை மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள். அதுதான் இந்த மக்களுடைய எழுச்சி. இந்த திமுக அரசு அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் இணைக்கும் விதமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் பயன்பெறும் வகையிலே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தூத்தூர் வாழ்க்கை கிராமங்களுக்கு இடையே கதவணைகள் கட்டித்தர வேண்டி 740 கோடியும் ஆய்வு பணிக்கு 25 லட்சம் ஒதுக்கியது ரத்து செய்திருக்கிறது ஸ்டாலினின் திமுக அரசு. விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்திருக்கிறது. அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் மிகப்பெரிய நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகள் எல்லாம் இதனால் பாதிப்படைந்திருக்கிறது. 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரியலூர் தஞ்சாவூர் சாலையில் உள்ள திருமானூர் கொள்ளிடம் ஆற்றிலே உயர்மட்ட பாலம் அமைச்சர் நிதி ஒதுக்கியதை ஸ்டாலினின் திமுக அரசு ரத்து செய்திருக்கிறது. அதே போன்று அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைய அறநிலைத்துறையிடம் இருந்து பெற்று நிதி ஒதுக்கியும் இன்னும் நடைமுறைப்படுத்தாத அரசு மக்களுக்கு துரோகம் செய்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். அரியலூர் மேற்கு தொகுதியில், அதாவது தாவத்தாய்க்குளம் தடையன்பட்டி வரை 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புறவழிச்சாலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது நடைமுறைப்படுத்த கூட இந்த அரசுக்கு இன்னும் எண்ணம் வரவில்லை என்று மக்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். 190க்கு விற்ற குறிப்பாக அம்மா சிமெண்டினுடைய வலிமை சிமெண்ட் என பெயரை மாற்றி 390க்கு இன்று ஏழை எளிய மக்களில் வயிற்றில் அடித்திருக்கிறது ஸ்டாலினின் திமுக அரசு. மக்களுடைய வளர்ச்சிக்காக, சாதாரண குடிசை வாழ் மக்களுடைய ஏற்றம் பெறுவதற்காக அம்மா சிமெண்ட் வழங்கப்பட்டது. அதனை விலைவாசியை உயர்த்தி அன்றைக்கு அந்த மக்களுடைய காங்கிரீட் வீட்டு கனவை கூட அவர்கள் தகர்த்தெரித்திருக்கிறார்கள் என்று வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். 3.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரியலூர் திருச்சி செல்லக்கூடிய பழைய, அதாவது தாவத்தாய்க்குளம் சாலையிலே மருதையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்திட ஒதுக்கிய நிதி ரத்து செய்தது ஸ்டாலினின் விடியா திமுக அரசு. ஆண்டிமடம் புதிய தாலுகா மாண்புமிகு அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் தாலுகா அலுவலகம் நிறுவப்படும் என்ற புதிய கட்டிடத்தை விடியா திமுக அரசு திறக்காமல் கிடப்பில் போட வைத்திருக்கிறது. இந்த விடியா திமுக அரசு
993.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டிற்கு மேல் மக்களுக்கு பயன் தரும் திட்டங்களை ரத்து செய்திருக்கிறது என்பது இந்த ஸ்டாலினுடைய திராவிட மாடல் இதுதான் என்று மக்கள் வேதனையோடு புலம்பி தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்திலே குறிப்பாக ரயில்வே மேம்பாலம் அருகே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ரியல் ரோட் ஷோ இன்றைக்கு நடத்தி இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பொதுமக்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே அவர் நடந்து வருகிற பொன்சிரிப்போடு அவர்களை வரவேற்றிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வரவேற்பை பார்த்து அவர் கையசைத்து நடந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அவரோடு அரியலூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அரசு குடராக இருந்த தாமரை ராஜேந்திரனும் வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது ரோட் ஷோ நிறைவடைந்திருக்கிறது. அடுத்ததாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடுத்த இடத்திலே பேசுவதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாகனம் மக்களுடைய வெள்ளத்திலே தவழ்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.